ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் என்ன யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளோட ஜியோ ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செகண்டரி ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா எப்படி செட்டப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ ரவுட்டருக்கு நம்ம செகண்டரி ரவுட்டர் அசைன் பண்ண ரவுட்டர் இதுதான். இந்த ரவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு யுபிகாம் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இங்கே பின்னாடி இருக்குது. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு 2.4 GHz ரவுட்டர் தான், அதாவது 5 GHz சப்போர்ட் ஆகுது இந்த ரவுட்ரு. 2.0 GHz ரவுட்ரு. அப்புறம் எதுவும் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச 2.4 GHzனால இது இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 65 Mbps தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த ரவுட்ருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச 2.4 GHzனால பார்த்திங்கன்னா கவரேஜ் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். எதுக்கு இந்த செகண்டரி செட்டப் ரவுட்டர்னா இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டம் ஒரு ரூம்குள்ளே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் சிஸ்டம் கூட விடுங்க, இன்கேஸ் நீங்கள் ஒரு ரூம்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்போ நெட்டு ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகுதுன்னா நீங்கள் அப்போ இந்த ரவுட்டர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா சிஸ்டம்ங்கிறது வேணாம், ஏன்னா நம்ம இந்த ரவுட்டரை பார்த்திங்கன்னா லேண்ட் மூலியமாக தான் நம்ம அசைன் பண்ணுவோம். அதுக்கு அந்த லேண்ட் கேபிள் டேரெக்டாக சிஸ்டத்தில் போட்டு போயிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளார இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு லேட்டன்சி கம்மியாக, ஸ்பீடு கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ இந்த செகண்ட் ரவுட்டரை பார்த்திங்கன்னா நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரவுட்டரை அசைன் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு ரவுட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பவர் கேபிள், இது போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் கேபிள் பார்த்திங்கன்னா அப்புறம் வேணும், அதாவது ரவுட்டர்லேருந்து கனெக்ட் ஆகி வர ஒரு லேண்ட் கேபிள் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செட்டப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரவுட்டர் நம்ம பவரில் போட்டுக்கலாம். ஓகே, அது ரவுட்டர் ஆன் ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு சவுக்கில் அடிதான். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைபர் ரவுட்டர்னால நம்ம இதில் கொடுத்தா தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் க்ரீன் லைட் தெரியும் லாஸ்ட்டில். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ பவர் ஆன் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு இந்த வைஃபை சிம்பிள் வந்தால் தான் நம்ம அடுத்து வேலை பண்ண முடியும். இப்போ நம்ம எப்படி நம்ம இதை நம்ம செட் பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதில் வைஃபை ஆன் ஆச்சுன்னா இதை நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டு இதுக்குன்னு ஒரு இது ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தெரியுதா, மேனேஜ்மெண்ட் ஐபி அட்ரஸ் 192.168.1.1. இப்போ நம்ம அந்த ஐபி அட்ரஸில் போய் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரவுட்டரில் சில பல இது செட்டிங்ஸ் மட்டும் மாற்றணும். அதாவது நம்ம ஜியோ ரவுட்டருக்கு இது அடாப்ட் ஆகிற மாதிரி 2-3 செட்டிங்ஸ் மட்டும் நம்ம மாற்றணும், அவ்வளோதான். ஓகே, வைஃபை ஆன் ஆகல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வைஃபை பார்த்திங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் இல்லைன்னா ஒரு ஃபோன் இருந்தால் கூட போதும் எனக்கு தெரிஞ்சு. நான் இதை எப்படி ஃபோனை செட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன், ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இப்போ நான் பார்த்திங்கன்னா நான் ஃபோன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு நான் சுவிட்ச் வைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா காட்டுது இந்த ரவுட்ரு. ஓகே, இதுக்கு பாஸ்வேர்டு இதுங்க ரவுட்ரு பண்ணி பார்க்கலாம். 1 to 8 பாஸ்வேர்டு. ஓகே, ரவுட்ரு பார்த்திங்கன்னா இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா 192.168.1.1 போட்டிங்கன்னா இந்த ரவுட்டருக்கு பார்த்திங்கன்னா ONTன்னு வருது. அது உங்கள் ரவுட்ரு பொறுத்து டிபி லிங்க்னு காட்டும். உங்கள் ரவுட்ரு பொறுத்து உங்களுக்கு அப்படி வரும். சொன்னால் ரவுட்டருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐபின்னு போட்டிருக்கா, அந்த ஐபி தான் நான் போடுறேன். இதுக்கான பாஸ்வேர்டும் அதில் கொடுத்துருக்காங்க. யூசர் நேம் யூசர் அதெல்லாம் மாற்றிடணும் ஃப்யூச்சரில். ஓகே, இப்போ லாகின் கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நெட்வொர்க் போய்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம இப்போ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றோம். நீங்கள் பார்த்திங்கன்னா டிஹெச்சிபி பார்த்திங்கன்னா எனேபிள் இருக்கும். இப்போ நம்ம அதை டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியோ ரவுட்டரோட அட்ரஸ் நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ரவுட்ரோ, இது ஜியோ ரவுட்டருக்கு மட்டும் நான் சொல்ல. இப்போ நீங்கள் ஒரு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட வாங்கல. இப்போ நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா 168.192.168.11 சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அப்போ இந்த 11க்கு பதிலாக அந்த கடைசியில் நீங்கள் 12 மாற்றிக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் ஏர்டெல் இதை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ரவுட்டருக்கு அடுத்த நம்பர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஜியோவுக்கு பார்த்திங்கன்னா அட்ரஸ் பார்த்திங்கன்னா 192.168.3
31.1 சொல்லிட்டு இருக்கும். நான் பார்த்திங்கன்னா வந்து நான் 31.2ன்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். இதை போட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் பார்க்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா வந்து நோ இன்டர்நெட் தான் காட்டுது. ஏன்னா பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து இதுக்கு நம்ம கொடுக்கலாம் லேண்ட் கேபிள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதே நம்ம சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேவ் அண்ட் அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து லேண்ட் கேபிளை நான் கனெக்ட் பண்ணுறேன். நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜியோ ரவுட்டர் பின்னாடி ஒரு கேபிளை சொருவியாச்சு. இப்போ அந்த கேபிள் இங்கே சொருவும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த கேபிள். நம்ம இதில் பார்த்திங்கன்னா வந்து லேண்ட் 1 சொருவோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து லேண்ட் 1 சொருவியாச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து லேண்ட் 1 லைட் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ரெட் லைட்டு இந்த ரவுட்டரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபைபர் ரவுட்டர்னால பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க திரும்பி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு ஸ்விட்ச் ஆகிடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு லேண்ட் கேபிள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நோ இன்டர்நெட்னு காட்டிட்டு இருந்த இடத்துல பார்த்து நோ இன்டர்நெட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டல. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த இது வேலை செய்யாது. ஏன்னா வந்து நம்ம ஐபி அட்ரஸ் பார்த்திங்கன்னா மாற்றிட்டோம்ல. அப்போ நம்ம இங்கே மேலேயும் மாற்றணும் ஐபி அட்ரஸை. இது வந்து 2ஆகவும் இங்கே வந்து 3ஆகவும் மாற்றணும். கண்டினியூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் வேலை செய்து பாருங்கள். அப்போ வந்து நான் 192.168.1.1 போட்டதுக்கு தான் அப்போ வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து 31.2 நம்ம அசைன் பண்ணிட்டோம்ல. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த அட்ரஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து உள்ள லாகின் ஆயிடுச்சு. நம்ம போட்டது அப்படியே இருக்குது. இதே வந்து திரும்பி வந்து நம்ம இதே ரவுட்டரை வந்து நம்ம ஃபைபருக்கு யூஸ் பண்ண ஒன்றும் இல்லை. இதை வந்து பழையபடி பார்த்திங்கன்னா வந்து 1.1 மாற்றிட்டு இந்த டிஹெச்சிபி சர்வர் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டா பார்த்திங்கன்னா வந்து நார்மல் ஃபைபர் ரவுட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா வந்து நான் திரும்பியும் காட்டுறேன். அதே நெட்டில் தான் நான் வந்து கனெக்ட் இருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த ரவுட்டருக்கு மேலே இருக்க அந்த ஃபோட்டோவும் போகிறேன். ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே அட்ரஸாக தான் இருக்கும். அட்ரஸ் அதாவது பேர். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜியோ காட்டுது. ஏன்னா பார்த்திங்கன்னா அது வந்து ஜியோ ரவுட்லேருந்து நம்ம எடுத்த அவுட்புட்டை பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரவுட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு நெட்வொர்க் ப்ரொவைடர் பார்த்திங்கன்னா ஜியோ தான் நம்மளுக்கு காட்டும். டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஓகே, லேட்டன்சி பரவாயில்ல, லேட்டன்சி எவ்வளோ வருது. ஜியோ ரவுட்டரை கம்பேர் பண்ணும்போது ஜியோ ரவுட்டரில் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற கேஸில் வந்து சர்டைம் 70 வரைக்குமே போகும். இதனால் பரவாயில்ல. ஏன்னா வந்து நம்மளுக்கு லேட்டன்சி நம்மளுக்கு எப்படி வரும்னா வந்து பேஸ்டாக அந்த யூசர் எத்தனை யூசர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது பொறுத்தா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேட்டன்சி வரும். ஓகே, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2.4 பேண்ட்லையும் நம்மளுக்கு இப்போ டவுன்லோட் அண்ட் அப்ரோச் ஸ்பீட் பார்த்திங்கன்னா நியர்லி 30 வந்துருக்கு. பரவாயில்ல. இதே வந்து நான் டேரெக்டாக வந்து ஜியோ ரவுட்டருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் தூரம் போனால் எனக்கு பார்த்திங்கன்னா வந்து டவுன்லோட் ஸ்பீட் வந்து ஒரு 20 வரும். அப்ரோச் ஸ்பீட் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இவ்வளோலாம் வராது, ஒரு 10 தான் வரும் எனக்கு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.